பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் ஈராக ஆழ்வார்கள் 11. அந்த 10 பேரும் பகவானையே தெய்வமாக கொண்டனர். பெருமானோடு சேர்க்கை கிடைத்தால் ஆனந்தப்பட்டனர். அவரை விட்டு பிரிந்தால் விரகதாபத்தாலே துடித்து துன்பமுற்றனர். எப்போது பகவானுடைய சங்கமம் கிடைக்கும், அவர் அருள் கிடைக்குமென்னே எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இவர்களைப் போல் அல்லர் மீதமுள்ள 2. மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் ஆச்சாரியனையே தெய்வமாக கொண்டவர்கள், குருவே தெய்வம்னு இருந்தவர்கள். இதை பற்றி ஒரு இடத்தில் ஒரு அழகான கருத்து சொல்லப்பட்டுள்ளது. பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியர் கூறுகிறார், உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை. நன்னா சாப்பிட்டா ஒரு மாதிரி பேசுறது, சோறு கிடைக்கலேன்னு சொன்னால் வேற மாதிரி கோபித்து கொள்வது. இது மனித இயல்பு. பசி வந்தால் 10 பறந்து போம்னு சொல்லுகிறோம். ஆனால் யோகிகளுடைய இயல்பு, சோறு கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, மானமோ அவமானவோ, நமக்கு ஏசலோ யாரானும் ஏசினாலோ தோத்திரம் செய்தாலோ எதற்குமே கலங்காமல் மாறாமல் இருத்தல், இது யோகிகளுடைய நிலை. நம்மால் அதை போல சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக நினச்சிட முடியாது. இப்போ இதை பற்றி நாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். அவர்கள் நிலை அது, நம்ம நிலை இது. ஆனால் இப்போ ஆழ்வார்களுடைய நிலை என்னன்னால், பகவான் தான் அவர்களுக்கு சோறு, உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வாருடைய போஷரம். பகவான்கிற சோறு கிடைத்தால் சந்தோஷமாக பேசுவார்கள். பெருமானுடைய கிடைக்கல, அவரை தரிசிக்க முடியல, அவருடைய அனுகிரகம் கிடைக்கலனால் சோறு கிடைக்காதா போலே மிகவும் வருத்தப்பட்டு பேசுவார். அப்போ நாமெல்லாம் உலக விஷயத்தில் எப்போ வருத்தமும் படுவோம் ஆனந்தமும் படுவோம் என்று மாறி மாறி இருக்கிறோமோ, அதை போலே ஆழ்வார்கள் பகவானுடைய விஷயத்தில் மாறி மாறி இருப்பார்கள். அவர் கிடைத்தால் ஆனந்தமாக இருப்பார், அவர் கிடைக்கலைன்னால் துக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் மதுரகவி ஆழ்வார் மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர். ஏனென்றால் அவருக்கு சோறு கிடைச்சது சோறு கிடைக்கல என்கிற 2 நிலைகளே கிடையாது. பகவானை பற்றினவர்களுக்குத்தான் அந்த 2மே சாத்தியம். பெருமாள் திடீர்னு அருள் கொடுத்தா கொடுப்பார், தரிசனம் கொடுத்தா கொடுப்பார், இல்லைன்னா நம்மளை தள்ளி வச்சா வச்சுருவார், கிட்டக்க சேர்த்துண்டா சேர்த்துப்பார். எத்தனை சமயம் நம்ம கோவிலுக்கு தரிசனத்துக்கு போகிறச்சே ஒன்றுமே ஏற்பாடு இல்லாத போயிருப்போம், ஓஹோன்னு கிடச்சிருக்கும். எல்லாரும் ஆளெல்லாம் பிடிச்சு வச்சு தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம். அவர் இருக்கவே மாட்டார் ஊர்லேயே, நமக்கு ஒன்றுமே கிடச்சிருக்காது. அப்போ நமக்கு என்ன சொல்ல தோணும்? வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே. வராப்பில் பெருமாள் பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் ஒன்றுமே தரமாட்டார். குடு குடு குடுன்னு மேக சத்தம் போடும், ஒரு சொட்டு மழை பெய்யாது. சத்தமே போடாது, இடியே இருக்காது, கொட்டி தீத்துரும். 2மே பார்த்துருக்கோம் இல்லையோ? அதை போலத்தான் பகவான். ரொம்ப நம்புறதுக்கு முடியாது. சட்டுன்னு கொடுத்தாலும் கொடுப்பார், சொல்லிட்டு கொடுக்காது இருக்கலாம், சொல்லாமலே கொடுக்கலாம். இதனால தான் ஆழ்வார்களுக்கும் சோறு கிடைச்சா ஒரு மாதிரி பேசுகிறா, சோறு கிடைக்கலன்னா வேற மாதிரி பேசுகிறா. ஆனால் மதுரகவி ஆழ்வாருக்கு இந்த கஷ்ட நிலைமையே இல்லை. அவர் ஆச்சாரியனை பற்றி இருக்கிறார். அவருக்கு அதனால எப்பவுமே சோறு கிடச்சுட்டே இருக்குமா. அப்போ அவருக்கு மாறுதலே இல்லை, ஆசிலேஷனே இல்லைன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையோ? இப்படியும் பேசுறது அப்படியும் பேசுறது இல்லை. ஏன்னா கடவுள் கூட பரீட்சை பண்ணுவார். ஆச்சாரியன் நம்மளை பரீட்சிக்கவே மாட்டாரே. கருணையே உருவானவர், கொண்டலனைய வன்மை படைத்தவர். அதனால்தான் நம்மாழ்வாரை பற்றின மதுரகவி ஆழ்வார் மற்ற எல்லாரையும் பார்த்து சிரிப்பறான். உங்களுக்கெல்லாம் சோறு கண்டா பேசுவீள், இல்லைன்னா அழுவீள். எனக்கு பாருங்க அழுகே இல்லை, எப்போதும் நம்மாழ்வாரை பற்றி இருக்கிறேன், அதனால எனக்கு சிரிப்பே தான், சந்தோஷமே தான், அழுகே இல்லை என்ன கூறுவர்னு சொல்லியிருந்தால், அப்ப பகவானை காட்டிலும் ஆச்சாரியனுக்குண்டான பெருமை எவ்வளவு சிறப்பானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனா இருக்கார், நமக்கு தெரிஞ்சவராக இருக்கார்,
பழகின முகமா இருக்கார், நம்ம கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சவரா இருப்பார், ஒன்றும் தெரியாத காலத்திலேருந்து நல்லது எடுத்து சொல்லியிருக்கார், நாம தப்பு பண்ணோம்னா சொல்லி திருத்துவார், நாம எதையானு கொண்டு போய் சமர்ப்பிச்சோம்னா வாங்கிட்டு சந்தோஷப்படுவார். எத்தனை நன்மை இருக்கு. இதனால தான் மதுரகவி ஆழ்வார் பார்த்தார், பெருமானை நேரே பற்றுவதை விட ஆச்சாரியனையே பற்றிடுவோம். நம்ம எல்லாம் ஒரு வழி வச்சிருக்கோம், ஆச்சாரியன் மூலமாக பகவானை பற்றுவது. ஆனால் இப்போ மதுரகவி ஆழ்வார் என்ன தெரியுமோ வழி வச்சுருக்கார், ஆச்சாரியனையே நேரே பற்றி விடுவது. அப்ப அடையத்தகுந்த இடமே ஆச்சாரியன் தான். அதை தாண்டி பெருமானிடத்துல அவர் போறதே இல்லை. இது எவ்வளவு உயர்ந்த கொள்கை, ஆனா கஷ்டமான கொள்கை. ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் நமக்கு ஒரு மனிதனிடத்துல தெய்வம்னு சொல்லி அடி வணங்க தோணுமா? சுலபத்துல நம்ம ஈகோ இடம் கொடுக்காது. நான் ஒரு கதை 800 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்றேன், இது இன்னைக்கு கதை இல்லை. நஞ்சியர் நம்பிள்ளை வாழ்ந்திருந்த காலம். ராமானுஜருடைய சீடர் எம்பார், அவர் சீடர் பட்டர், அவர் சீடர் நஞ்சியர், அவர் சீடர் நம்பிள்ளை. இந்த நஞ்சியர் ஆச்சாரியன், நம்பிள்ளை சிஷ்யர். நஞ்சியர் திருவாய்மொழியில ரொம்ப தேர்ந்தவராம். நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிக்கு 100 தடவை அவர் உரை காலக்ஷேபமா சொல்லியிருக்கார். அந்த விளக்க உரை ஆற்றி இருக்கிறார். அத்தனை 100 தடவையும் சிஷ்யருங்கிற நம்பிள்ளை அவர்கிட்ட கேட்டிருக்காராம். சொன்னது 100 தரேன்னு ஆச்சாரியனுக்கு பெருமை சொல்றதா? அந்த 100 தடவையும் கேட்டுட்டு இருந்திருக்காரோ இல்லையோ அந்த சிஷ்யனுக்குன்னு நாம பெருமை சொல்றதா? 2 பேருக்கு ஏற்றம். இதெல்லாம் 800 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு பணக்காரர், அவருக்கு திருவாய்மொழி தெரியாது, அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் நஞ்சியர் இடத்துல வரார். ஒரு தரம் தேவரீர், அடி எனக்கு அதனுடைய உட்கருத்துக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, இத்தனை நாளும் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன்னு சொன்னார். நஞ்சியருக்கு அப்பவே ரொம்ப வயசாகி விட்டது. அதனால முதுமை வந்துட்டதுனாலே எனக்கு அவ்வளவு சக்தி இல்லை, என் சிஷ்யர் நம்பிள்ள இருக்கார், என்னை விட ரொம்ப நன்னா சொல்லுவார், அதனால அவரிடத்துல போய் கேட்டுக்கொள்ளுமே என்று நஞ்சியர் கூறினார். இந்த வந்திருந்தவர் சொன்னாராம், உம்மை விட உம்மை சிஷ்யர் நன்னா சொல்லுவார்னு எனக்கு தெரியும், ஆனால் அதில் ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கு. நீர் சன்னியாசி, உம்மை சிஷ்யர் கிரகஸ்தர் அப்படின்னா இல்லறத்தில் இருக்கிறவர். அவர் கல்யாணம் பண்ணிண்டு வெள்ளை வேட்டி கட்டின்னு இருக்கார், கையில் திருதண்டம் கிடையாது, காஷாயம் இல்லை. ஆனால் உம்மை நீர் காஷாயம் கட்டின்னு இருக்கீர், திருதண்டம் வச்சுருக்கீர், சன்னியாசியாக இருக்கீர். அதனாலே உம்மை வணங்கி கேட்டுக்கிறதுல எனக்கு ரொம்ப வெட்கம் இல்லை. நான் ஒரு கிரகஸ்தன், இவரும் ஒரு கிரகஸ்தர், அவரை போய் விழுந்து நமஸ்கரித்து நான் கேட்க முடியுமா சுவாமி? ஏன்னா நீர் சன்னியாசியா இருக்கீர், ஒரு ஆசிரமம் உயர்ந்ததோ இல்லையோ, அப்போ உம்மை வெட்கமில்லாத வணங்கி கேட்டுடுவேன். ஆனால் இவரும் மனுஷன், நானும் மனுஷன், அவரும் இல்லறம் கிரகஸ்தர், நானும் கிரகஸ்தர், அவரும் வெள்ளை வேட்டி சாப்பிட்றார், நானும் வெள்ளை வேட்டி இருக்கேன். இப்போ இது போய் எனக்கு கொஞ்சம் மனசு நெருடலா இருக்கு, அவரை விழுந்து சேவித்து கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் வெட்கமா இருக்குன்னாராம். திருவாய்மொழி தெரியலேன்னு இவருக்கு வெட்கமே இல்லை, ஆனா நன்னா தெரிஞ்ச ஒருத்தரை வணங்கி கேட்கறதுக்கு வெட்கம்னா பாருங்க. அப்போ ஒரு மனிதனே, அதுவும் நன்னா தெரிஞ்ச படிச்சிருக்கிற வித்வானே வணங்கி கேட்கறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மனசு இடம் கொடுக்காது இருந்திருந்ததுன்னா இன்னைய பத்தி கேட்கவே முடியாது. இப்போ இன்னைக்கு யார் மனிதனை வணங்குவோமா? இவர் வித்வானாச்சே, ஆன்மீகவாதியாச்சே, நிறைய அர்த்தங்கள்லாம் அவருக்கு தெரியுமே, அவர்கிட்ட நாம வணக்கத்தோட கேட்டுக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு ரொம்பவே கஷ்டம். ஆச்சாரியர்களிடத்துல கிட்டக்க போய் ஏதோ அவரும் சொல்றார், சம்பாவனை பண்றோம், நாமும் கேட்டுக்கிறோம் என்று வேணா நினைப்பாளே தவிர, அவர் அதுக்குன்னு வந்திருக்கார் சொல்றார் நாம கேட்கணும், அது அண்ணன் கண்ணு பார்வை போகக்கூடாது இருக்குமா? அந்த மாதிரி அன்னைக்கே வந்தது. நஞ்சியர் அவர்கிட்ட பதில் சொன்னாராம், நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய நம்பிள்ளை, அதாவது என் சீடர் நம்பிள்ளை உம்மை விழுந்து வணங்கி திருவாய்மொழி சொல்லுவார், உமக்குத்தானே அவரை வணங்கறதுக்கு வெட்கம்னு சொன்னீர், கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கு ஒரு வெட்கம் இல்லை, நாங்க உம்மை வணங்கி சொல்லுவோம் போம் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. பரவாயில்ல சொல்றாருன்னுட்டு ஸ்ரீரங்கத்துல ஆயிரக்கால் மண்டபத்துல மூலையில ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தா. ஏன்னா இவருக்கு வெட்கமா, ஊராரெல்லாம் இவா 2 பேருக்கு நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துடக்கூடாதான். இப்ப நஞ்சியர் இடத்துல கேட்கலாம், நம்பிள்ளின் இடத்துல கேட்க வெட்கமா இருக்கு. இவர் அது யாரான்னு ஊரார் பார்க்க கேட்டா இவர் கேட்கறாருன்னு இவருக்கு பெருமை குறைஞ்சு போயிடுமா. அதனால அவர் என்ன பண்ணார், ஒத்தரும் ஜன நடமாட்டமே இல்லை, மூலையா ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்துட்டார். 2 பேரும் அப்படி புஸ்தகத்தை வச்சுக்கிறா. காலக்ஷேபம் நடக்கிறது. முதல் 10 100 பாட்டு முடிந்தது, 2ஆம் 10 100 பாட்டு முடிந்தது. அப்படியே ஒவ்வொரு 100 பாட்டா சொல்லி கொண்டு போகிறார்கள். அதுல இது ஒரு பாசுரம், பயிலும் சுடரொடி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பினதோறும் எம்மையாளும் பரமனை. யாரெல்லாம் பகவானுக்கு பக்தர்களோ அவர்கள் தான் எனக்கு தெய்வம். ஆழ்வார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கார், எனக்கு தெய்வம் இல்லை, பக்தர்கள் தான் எனக்கு தெய்வம், அவர்களைத்தான் என் சுவாமிகளா கொண்டிருக்கேன்,
அவர்களுக்குத்தான் தொண்டு புரிவேன் என்று விடாம அந்த பாட்டில் சொல்லிட்டு இருக்கார். இதை நம்மளையும் ரொம்ப நன்னா விளக்கமா உரை சொல்லி கொண்டு வருகிறார். உட்கார்ந்து கேட்டவருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு பட்டுது. உரைக்கிறது அவருக்கு, ஓ ஆழ்வார் பக்தர்களெல்லாம் சுவாமின்னு சொல்றார், பக்தர்களைத்தான் தெய்வம்னு சொல்றார். அந்த பக்தர்களுக்குள்ள இந்த நம்பிள்ளையும் ஒருத்தர் தானே, அவர்கிட்ட நாம அடிபணிஞ்சு கேட்டிருக்க வேண்டாமோ? அதை விட்டுட்டு இவர்கிட்ட நான் வணங்கி கேட்க மாட்டேன்னு சொன்னேனே, அப்ப ஆழ்வார் படி நான் நடக்கல போல் இருக்கே, பக்தனுக்கு பக்தனா நான் இருக்கலையே, அடியானுக்கு அடியானா நான் இருக்கலையே என்று இவருக்கு தோணித்து. தோணின உடனே புஸ்தகத்தை மூடிட்டு எழுந்து நெடுஞ்சாங்கடையா விழுந்தார். சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி, நம்பிள்ளையே தேவரீர் மன்னித்தருள வேண்டும், தப்பு பண்ணிவிட்டேன், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உம்மை விழுந்து நமஸ்கரித்து வெட்கமில்லாத நான் கேட்டுக்கிறேன் என்று இவர் சொன்னாரா? ரொம்ப வேடிக்கையா சொல்லுவா. நம்பிள்ளை உடனே புஸ்தகத்தை மூடிட்டார். மூடிட்டு, எங்க ஆச்சாரியன் உங்ககிட்ட சேவை பெத்துக்க கூடாதுன்னு சொன்னார், நீ வணங்கக்கூடாது, நான் உன்னை வணங்கி சொல்லணும்னு சொல்லியிருக்கார். நீர் எப்படி இப்ப விதியை மாறி நீர் வணங்கிட்டீரோ, இனிமே இந்த காலக்ஷேபத்தை தொடர முடியாது, கிடையாதுன்னுட்டார். வந்தவருக்கு தூக்கி வாரி போட்டது. நான் வணங்க மாட்டேன்னு சொல்லச்சே காலக்ஷேமம் ஒழுங்கா நடந்திருந்தது, நான் இப்ப வணங்குறேன்னு சொல்லிக்கிறச்சே அவர் சொல்ல மாட்டேங்கிறார். சடின்னு ஆச்சாரியன் அஞ்சியர் இடத்துல ஓடி, தப்பு பண்ணிவிட்டேன், இனிமே இவரை தெய்வத்துக்கு சமமா நினைச்சுப்பேன், நான் வணங்கி கேட்கிறேன்னு சொல்ல அப்புறம் உரை தொடர்ந்தது என்று என்னைக்கோ எழுதி வச்சிருக்கா. இது அந்த நாள்லயே மனிதனோ இன்னொரு பக்தன் சேவிக்கிறதோ அவ்வளவு எளிதில் நடைபெறாது. ஆனா அதை நடத்தி வச்சு காட்டினவர் தான் மதுரகவி ஆழ்வார். அப்ப ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார். அதே போல ராமாயண புருஷர்களுக்குள்ளே சத்ருக்னன், அவனை பத்தி தான் முக்கியமா சொல்லுவா. ராமானுஜர் அடிக்கடி சொல்லுவாரா, ராமனை தவிர பரதனுக்கு யாரையும் தெரியாது, பரதனுக்கு ராமன் தான் எல்லாம். அந்த பரதனை தவிர சத்ருகனனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பரதன் தான் சத்ருகனனுக்கு எல்லாம். அப்படின்னா ராமனே தெய்வம் பரதனுக்கு, பரதன்கிற பக்தனே தெய்வம் சத்ருகனனுக்கு. இப்ப நாமெல்லாம் என்ன சுவாமி பண்ணலாம், அந்த சத்ருகனனையே தெய்வமா நாம ஏத்துனோட வேண்டிதான். அப்ப நமக்கு அந்த அடியார்க்கடியான்கிறது கிடைக்குமோ இல்லையோ, இதைத்தான் ராமாயணத்திலே தெரிஞ்சுக்கலாம். அதே போல ராமானுஜர் காலத்தில் வடுக நம்பிகள்கிற ஆச்சாரியன் இருந்தார். அவர் ராமானுஜர் தான் அவருக்கு எல்லாமே. நித்தியப்படி பால் காய்ச்சி வரான், அழகா பால் காய்ச்சி அது கபோஷ்டமா உதட்டுக்கேற்ற ஷூட்ல மிதமா இருக்கிறச்சே கொண்டு போய் ராமானுஜருக்கு சமர்ப்பிப்பறான். இவர் உள்ள அடுக்கலங்கரையிலே ஒரு நாள் பால் காய்ச்சின்னு இருக்கார். வாசலில் நம்பெருமாள் புறப்பாடு, ரங்கநாத பெருமாள் வாசல்ல எழுந்துள்ளார். ஸ்ரீரங்கத்துல நடந்த கதை இது. உடனே வாசல்ல இருந்த சிஷ்யாலாம், வடுக நம்பிகளே வாரும், பெருமாள் வெளியிலே புறப்பாடு கண்டொருளி வருகிறார், தரிசிக்க வாரும் என்று கூட்டனர். ஆனா உள்ளே இருந்தவர் சொன்னார், உங்க தெய்வத்தை நீங்க பாருங்க, என் தெய்வத்துக்கு தொண்டை நான் பார்க்கிறேன். இப்ப நான் இதை விட்டுட்டு அங்க வந்துட்டேன்னால் ஒண்ணு பால் அதிகமா காஞ்சி சுண்டி போனாலும் போகும், இல்ல காயாமலே பச்சை பாலா இருந்தாலும் இருந்துடும். அப்புறம் ராமானுஜருடைய உதட்டுக்கு அது ஏத்ததா இருக்காது. அதனால நான் என் தெய்வத்துக்கு பால் காய்ச்சற கைங்கிறத நான் பார்க்கிறேன், உங்க தெய்வத்தை நீங்க பாருங்க. என்னமா பிரிச்சு விட்டுருக்காரு பாருங்க. எங்கயான பெருமாள் ரங்கநாதர் வரச்சே உங்க தெய்வம்னு சொல்லிடுவோமா? அப்படின்னா அந்த நிலை அவ்வளவு எளிதில் நமக்கு புரியவே போறதில்லை. இப்போ அந்த நிலைக்கு நம்மள வசத்தனமே. நாம் இன்னும் உலக இன்பத்தை விட்டு பெருமானே வரலே. ஆனா மதுரகவி ஆழ்வார் என்ன போட்டார், பகவானையும் விட்டு விட்டு பாகவதன்கிற நிலைக்கு வசத்தினுட்டாரோ இல்லையோ. இது முதல் படி ஏறணும், அப்புறம்னா அடுத்தபடி ஏற வேண்டும். இந்த 2 படியும் தாண்டி நிற்கிறவர் தான் மதுரகவி ஆழ்வார். அப்படியே அவர் முடிவெடுத்தார், பெருமான் கூட அப்புறம், அதை விட ஆழ்வார் தான் முக்கியம், நம்முடைய ஆச்சாரியன் தான் நமக்கு எல்லாம் என்று முடிவெடுத்திருக்காரே. அப்படி அந்த ஆச்சாரியன் நமக்கு என்னதான் செய்கிறார்? பலதையும் நமக்கு பண்றார். பகவான் நமக்கு சிலதெல்லாம் பண்றார். மகாலட்சுமி தேவி சிலது பண்றார், ஆச்சாரியன் சிலது பண்றார், பரமபக்தர்கள் பாகவதர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் 4வது கோஷ்டி அவா பண்றா. அப்ப லக்ஷ்மி கோஷ்டி பிராட்டி, பகவான், ஆச்சாரியன், பாகவதன், இந்த 4 பேரும் நமக்கு என்னென்னமோ பண்றா. அதுல இப்ப ஆச்சாரியன் என்ன பண்றாங்கிறதா நமக்கு முக்கியம். நமக்கு ஒண்ணுமே தெரியாது இருந்த போது வெறும் கருந்தரையா கட்டாந்தரையா நம்ம உள்ளம் இருக்கிறச்சே பகவானை பத்தின ஞானத்தை நமக்கு ஊட்டினார் இல்லையோ, அதுதான் ஆச்சாரியன் பண்ண முதல் கைங்கரியம். ஒன்னும் தெரியாத சமயத்துக்கு ஞானத்தை ஊட்டினார். 2, ஞானத்தை கொடுத்துட்டு பேசாம போயிடலே, அந்த ஞானத்தின்படி தான் நடந்து காட்டினார் இல்லையோ. அவரை பார்த்து பார்த்து தான் நம்ம அனுஷ்டானமே கத்துட்டோம், அந்த ஞானத்தை நமக்கு அனுஷ்டானம் பண்ண வச்சார். 3வது, நாம என்ன குற்றவாளியா இருந்தாலும் அந்த குற்றத்தை பார்த்து தள்ளி விட்டுடாமல், கவலைப்படாதே உன் குற்றத்தை போக்கி பெருமாள்கிட்ட சேர்த்து வைக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு கொண்டாரோ இல்லையோ. அதனால கைவிடாதவரா இருந்திருக்கார். 4வது, நானும் மனிதன் அவரும் மனிதன், சஜாத்தியன்.
பகவான் மனிதன் அல்லவே, அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா, இவரும் ஒரு ஜீவாத்மா. அப்ப நம்மோட சேர்ந்தவரா இருந்திருக்கார். நாம என்ன அவருக்கு சமர்ப்பிச்சேன்னாலும் ஒரு கிஞ்சித்காரம், ஒரு துளி ஏதான் அவருக்கு கொண்டு போய் சமர்ப்பித்தால் அதை ஏற்றுக்கொண்டு நன்னாருன்னு ஆசீர்வாதம் பண்றார், சிரிச்சுக்கிறார். ஒரு புடவை கொடுத்தோம்னா கட்டிப்பார், அவருடைய தேவியார் கட்டி கொள்ளுவார். வேட்டி கொடுத்தோம்னா அவர் கட்டி கொள்ளுவார். ஏதோ 2 பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கல்கண்டுன்னு சமர்ப்பிச்சோன்னா வாங்கி கொள்ளுவார். இது இத்தனை ஆச்சாரியன் நமக்கு பண்ணுகிற நன்மை. ஆகவேதான் ஆச்சாரியாத்து இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமஹே, ஆச்சாரியனே தெய்வம் என்று பற்றியிருந்தனர். இனிமேல் அபிதித விஷயாந்தர ஷட்டாரேகேன்னு தொடங்குகிற ஆச்சரியமான தனியன் பொருள் என்னங்கிறதை அடுத்த நாள் பார்ப்போம்.